முதல்ல எனக்கு வந்து சாட்டி அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கா? உனக்கு தான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அப்பாலஜி அஃபிடவிட் வந்து கொடுத்துருங்கடா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னாரு. நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜயை பத்தி பேசதை விட்டுறேன். நீதிமன்றத்தில் சீமான் மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜயை பத்தி பேசதை விட்டுறேன். ஆன்லைன்ல போட்டு இருந்தாங்க பசங்க, எங்க சாட்டை என்ன வந்துட மாட்டாரோ அப்படின்ற ஒரு பயத்துல இருந்தேன். நக்கல்யா அவனுக்கு. அதுக்காக தான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தேன். ஒரு காப்பி நடுவர்கிட்ட இருக்கு, ரெண்டாவது காப்பி என்கிட்ட இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் அஃபிடவிட். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அன்கண்டிஷனல் அப்பாலஜி சீமானண்ணன் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ, இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இதுக்காக சாட்டை என்ன பேசாம இருந்துடக்கூடாது. அவர் பேச்சுக்கு நாங்கெல்லாம் பெரிய ஃபேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே, வேற வேற டேக்ல நெறியாளர், ஊடகவியலாளர், நடுநிலையாளர்னு போட்டுட்டு ஒரு கட்சி சார்பா போட்டா நான் கேட்பேன். நாங்க எல்லாரும் கேட்போம், நீங்க யார் ஆதரிக்கிறீங்களோ நெஞ்ச நிமித்தி தைரியமா ஆதரிங்கன்னு சொல்றது ஒரு தப்பா? என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பத்தி ஒரு 2 கோட் அவன் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப நல்ல பையன், சின்ன வயசுல இருந்தே அது பைத்தியம். யார் அந்த நாதாரி? அது வளர்ந்த பிறகு என்ன பண்ணுச்சு, கேஜிஎஃப் படத்து டயலாக பார்த்துட்டு பாரு எனக்காக தான் டயலாக் எழுதியிருக்காங்க. நான் பேசுற அந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு வசனம் வருது, எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான். பாட்டெல்லாம் என்னை நினைச்சு எழுதுன மாதிரி இருக்குது. யாரோ 10 பேர் அடிச்சு டானான விளையாட நான் அடிச்ச 10 பேரும் டானு அப்படின்னு அது சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு. 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமிர்ல நிக்கிறேன். சமீபத்துல பராசக்தி படம் பார்த்துட்டு நான் தான் செழியன்றான். சீமான் தான் செழியன், பேர் செழியன் வச்சுட்டாங்களே, நான் தான் செழியன். அடுத்து டிடிடி படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பின்றான். அது எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க, என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. ஏய், படத்தை படமா பாடுறா. ரசிகர்களே படத்தை தாண்டி அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க, தொண்டர்களா மாறிட்டாங்க. அவங்கள நீங்க ரசிகர்கள்னு பிராண்ட் பண்ணிட்டு நீனும் ரசிகனா இருக்காதா? ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுதோ அதை எல்லாத்தையும் நாங்க சொந்த காசுல, திரள் நிதி வாங்கல, அண்ணன் வந்து கூட்டணி பத்தி ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னாரு. நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். இது எங்க கோட்பாடு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். தாவேக்காவ கூட்டணிக்கு வருவாங்கல்ல, இதோ வந்துட்டாரு இல்ல, நம்ம நல்லவங்க கூட சேரலாம் இல்ல. அண்ணனோட வாக்கு நீங்க சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்கு 2024. ஆமா, கூட்டணி இதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்ல. கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. அவர் வந்துட்டாருல்ல, அவர் தான் வர போறாரு. அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்லவர்கள் வந்து இணையல தப்பு கிடையாது. அன்னைக்கு என்ன கொள்கையை பார்த்தாரு? அன்னைக்கு எந்த சிறையில இருந்து விஜய் வந்தாரு? அன்னைக்கு திரையில இருந்தா வந்தாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். சீமான் அண்ணன் ஸ்டேஜ்ல சொல்றாரு, என் தம்பி வந்துட்டாரு, இதோ வந்தோடனே துணை முதல்வர் ஆக்குவேன். சீமான் அண்ணன் சொன்னாரு, என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. 2025 எங்க மாநாட பார்த்தோன்னே உங்களுக்கு கொள்கை பிடிக்கல, வெல் அண்ட் குட், வெல்கம் பண்றேன். கொள்கை என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ஆதரிச்சீங்க? இது என்ன விதமான அரசியல்? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? எம்ஜிஆரின் கரங்கள் கொடுத்து செவந்த கரங்கள் சொன்னாரு, சூப்பர், எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கூப்பிட்டு வராரு, இது ஒரு சனிய 2 சனியனையும் கூட்டிட்டு வந்து சனிக்கிழமை வராருன்னு சீமானன் சொன்னாரு. என்கிட்ட காணொளி இருக்கு. அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல, இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. நான் ப்ளே பண்ணலாமா? டைம் இருக்கா?
நீங்க எடுத்து வைங்க பாத்துக்கலாம். உழுகாதப்பா புரட்டிடுவாருங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். கொள்கைனா என்னன்னே தெரியாத கூட்டம். சூப்பர். என் கேள்வி, இந்த கேள்வி செந்தில்வேலன் நான் கேட்கிறேன். என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொன்ன பாக்குறா நீ நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. பராசக்தி படம் பார்த்திருப்பீங்க. படத்தோட கான்செப்ட் அதுதான். மாணவர் அமைப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எல்லா கல்லூரியிலும் இருந்த ஒரு வரை. அதை ஏன் ரிமூவ் பண்ணாங்க தெரியுமா? இப்போ நம்மள யாரும் கேள்வி கேட்ற கூடாது. இளைஞர்கள் அரசியல் பழகாம பாத்துக்கிட்டாங்க. என்னடா என்னையா போட்டு கொடுக்குற? ரொம்ப மோசமான ஆளா இருப்பாங்க. இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த தாவேக்கா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? சாமி, 75 வருஷமா நீங்க எங்களை சீரியல் பார்க்க வச்சீங்க. 2 வருஷமா நாங்க டிபேட் பார்க்க வைக்கிறோம் சாமி. மாட்டிக்க. என்ன மாப்ள கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி ஜோக்கர். 1967 திமுக முதல் முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பழக்கமான சில பெயர்கள் வருது. நாம் தமிழர்னு ஒரு பெயர் இருக்கு அதுல. எனக்கு என்ன கேள்வினா, அந்த நாம் தமிழரை, சீபா ஆதித்யநாதனுடைய நாம் தமிழரை நீங்க இந்த நாம் தமிழரோட ஒப்பிடுறீங்களா, ஒத்துக்கிறீங்களா, இல்ல அவர் வேற நீங்க வேறன்னு சொல்லிக்கிறீங்களா? தெரியலையப்பா. அப்போ நீங்க அவர் ஆரம்பிச்சு அந்த பேரை 2009 எங்க இருந்து எடுத்தீங்க சொல்லுங்க. அந்த பேரை யார்கிட்ட இருந்து கேட்டு எடுத்தீங்க? எனக்கு தெரியும், நான் காலேஜ் படிக்கும் போது நான் பார்த்திருக்கேன். அந்த பேருக்கு ரைட்ஸ் நீங்க எங்க வாங்குனீங்கன்னு சொல்லுங்க. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். சொல்லுங்க, காணொலியில கூட சொல்லுங்க. அந்த பேர் எங்க இருந்து வந்தது எல்லாரும் பார்த்துருக்கோம். பதில் சொல்ல வைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஏய் வாயை முன் ஏந்து போடா, ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. 3% இருந்த பாஜக 24 தேர்தலில் 18% வந்தது. யார் தெரியுமா காரணம்? வேற யாரு? நான் தான். இந்த அரசுல ஏன் இப்படி குற்றம் இருக்குன்னு கேள்வி கேட்கும் போதெல்லாம் எதிர்த்து பேசுறாத பாஜக வந்துரும், எதிர்த்து கேள்வி கேட்றாத பாஜக வந்துரும், ஒடுக்கி வச்சு. அண்ணா உட்காருங்க, நான் சொல்றேன், உட்காருங்க. தலைக்கு 100 ரூபாயா? ஆமா. மீனாட்சி உங்களை சுத்தி பார்க்க வந்தவங்களை கெஞ்சி கூட்டிட்டு வந்திருக்கேன். மண்ணோட அரசியலை கொண்டு முன்ன வந்து நின்னுட்டு இருக்கோம். கொள்கை எதிரி அறிவிச்சுட்டு பாஜக ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க இப்ப தாவேக்காக்கு போடுவாங்களா? இல்ல, திமுக வேணாம்னு நினைக்கிறவங்க தாவேக்காக்கு போடுவாங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீட்ல, கச்சத்தீவுல, ஆர்எஸ்எஸ்ல தாமரை இலையில தண்ணி கூட ஒட்டாது. தமிழகம் எப்படி ஒட்டுன்னு சொன்னோம். பிஜேபி எதிர்ப்பு அவ்வளவுதான். நாம அவ்வளவு 3% கட்சிக்கு இதுக்கு மேல எவ்வளவு பேசணும்? அழுதுக்கு இருக்க நீ. தமிழ் தேசியம் கட்டமைச்சு திராவிட அரசியலை உடைக்கிறதுக்கு எதுக்குன்னு பிராமண கடப்பார? நம்ம கிட்ட தான் தமிழ் தேசிய கடப்பார வலிமையா இருக்கே. எதுக்கு பிராமண கடப்பார? அந்த பிராமண கடப்பாரையை வச்சுதான் தமிழ் தேசியம் வாழணும்னா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டையும் தாவேக்கா வாழ வைக்கும்.